நீ விசுவாசித்தபடியே. மத்தேயு 8:5-13 வரைக்கும், லூக்கா 7:1-10 வரைக்கும் உள்ள இயேசு செய்த அற்புதத்தை கவிதையா பார்க்க போறோம். ஜெப ஆலயம் கட்டுவதற்கு கொடுத்தேன் அனுமதி, முழு செலவும் ஏற்றுக்கொண்டேன், அது யூதருக்கு வெகுமதி. அதனால் யூதர்களுக்கு என்மேல் ஒரு பயபக்தி, கப்பர்நகுமில் வாழ்ந்த நான் 100க்கு அதிபதி. நாட்கள் பல சென்றன, கழிந்தது பல வாரம், என் அருமை ஊழியனுக்கு திடீரென்று பக்கவாதம். படுத்த படுக்கையானான், ஊட்டித்தான் விட்டோம் பல மாதம். நாடி துடிப்பு குறைய தொடங்க, தடுக்க விரைந்தேன் உயிர் சேதம். இயேசு செய்த அற்புதத்தை புகழ்ந்து தள்ளினர் மக்கள் யாரும். இந்த இயேசு என் வீடு வந்தால் வேலைக்காரனின் நிலை மாறும். அவரை அழைத்து வரச் சென்றனர் யூதர்களின் மூப்பர் மாறும். வீட்டிலேயே காத்திருந்தோம் நானும் என் சிநேகிதர் சில பேரும். யூதர்களின் மீது அன்பு பாராட்டி நான் கட்டின ஜெபாலயத்தை சுட்டிக்காட்டி, என் தகுதியை மூப்பர்களிடம் இயேசுவிடம் எடுத்து சொன்னார். என் தகுதியை மூப்பர்கள் இயேசுவிடம் எடுத்து சொன்னார். நான் வந்து சுகமாக்குவேன் என கூறி இயேசு வாசல் வரை வந்தார். என் வீட்டில் இயேசு நுழைய எனக்கு தகுதி இல்லை என்று நான் கூறினதை என் நண்பர்கள் இயேசுவிடம் கூறினார் சென்று. நான் என் அதிகாரி சொன்னால் போதும், சொன்னபடி செய்வேன், நான் சொல்வதை என் ஊழியர்களும் அப்படியே செய்வார்கள் என்றேன். நான் சென்றுதான் செய்ய முடியும் என்று எதுவும் இல்ல. நான் சொன்னாலே செய்து முடிக்க ஆள் இருக்கு எனக்கு கீழே. அதுபோல நீர் வந்துதான் சுகமாக்கணும்னு இல்ல. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதில் தீராத வியாதி இல்ல. என் வார்த்தை கேட்ட இயேசு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. இஸ்ரவேலுக்கு இல்லை இது என்று வேதனைப்பட்டாரு. உன் விசுவாசம் எப்படி இருக்குன்னு சோதிச்சு பாரு. உன் விசுவாசத்தின்படிதான் எல்லாம் நடக்கும், முயற்சித்து பாரு. என் பொது வாழ்வை பார்த்து யூதர்கள் எனக்கு தகுதி இருக்குன்னு சொன்னாங்க. என் மறைவான வாழ்வு சரியில்லைன்னு சொன்னா கேட்டு மலைச்சு நின்னாங்க. நான் கொடுக்கும் காணிக்கையால நமக்கு தகுதி வராது. தகுதி இல்லைன்னு தாழ்த்தும் போது நம்ம தகுதிப்படுத்தி விடுவாரு. நாம் கொடுக்கும் காணிக்கையால நமக்கு தகுதி வராது. தகுதி இல்லைன்னு தாழ்த்தும் போது நம்ம தகுதிப்படுத்தி விடுவாரு.